இங்க நிறைய பேர் அவங்க வாழ்க்கைய மாத்திக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உண்மையான மாற்றம்ங்கிறது ஏதோ ஒரு நாள்ல திடீர்னு நடக்கிறதில்ல. தினமும் நீங்க எதை திரும்ப திரும்ப செய்றீங்களோ அதுல தான் உங்க சக்சஸ் இருக்கு. அதனால தான் புத்திசாலிங்க அவங்க வாழ்க்கைய மாத்த ட்ரை பண்ணாம அவங்களோட டெய்லி ஹேபிட்ஸை மாத்திக்குவாங்க. எந்த மோட்டிவேஷனும் இல்லாம, எந்த பிரஷரும் இல்லாம உங்க வாழ்க்கைய அமைதியா முன்னேற்றக்கூடிய சில ஹேபிட்ஸை பத்தி இப்ப பார்க்கலாம். ஹேபிட் நம்பர் 1, ஃபோன் ஃபாஸ்டிங். காலையில நீங்க முழிக்கும்போது உங்க மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது, எந்த டென்ஷனும் இருக்காது. ஆனா எழுந்த உடனே போனை கையில எடுக்கிறது அடுத்தவங்களோட பிரச்சனைகளையும் தாட்ஸையும் உங்க தலைக்குள்ள ஏத்திக்கிறதுக்கு சமம். அதுக்கு பதிலா உங்க டேய அமைதியா ஆரம்பிச்சு பாருங்க. எந்திரிச்சதும் தண்ணி குடிங்க, சும்மா கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க, உங்க மூச்சை கவனிங்க. வெறும் 10 நிமிஷம் அமைதியா இதை செஞ்சாலே போதும், அந்த நாள் ஃபுல்லா உங்க மனசு தெளிவா இருக்கும். ஹேபிட் 2, மூவ் யுவர் பாடி. முந்தின நாளோட ஒர்க் ஸ்ட்ரெஸ்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல தான் தங்கும். ஸோ காலையில எழுந்ததும் உங்க உடம்ப மூவ் பண்ணுங்க. பாடி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க, கொஞ்சம் தூரம் வாக்கிங் போங்க, வார்ம் அப்ஸ் பண்ணுங்க. இதெல்லாம் பண்றது உடம்ப ஃபிட்டா வச்சுக்க மட்டும் இல்ல, அந்த டேயோட ஃப்ளோவை பாசிட்டிவா மாத்த. மணிக்கணக்கா உட்காந்து ஓவர் திங்கிங் பண்றதை விட 5 நிமிஷம் வாக்கிங் போறது உங்க மூட உடனே மாத்தி மைண்டை பாசிட்டிவா வச்சுக்கும். ஹேபிட் 3, டாஸ்க் ஆஃப் த டே. இன்னைக்கு உருப்படியா எதுவுமே பண்ணலையேன்னு நிறைய நாள் தோணும். அதுக்கு காரணம் நாம சும்மா இருக்கிறோம்னு அர்த்தம் இல்ல, நம்மளோட நிறைய டாஸ்க்ஸை அறகுறையா செஞ்சு வச்சிருக்கிறோம்னு அர்த்தம். டெய்லி காலையில ஹேபிட் 1 and 2 முடிச்சதும் ஒரு கேள்வியை மிஸ் பண்ணாம உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. எந்த ஒரு டாஸ்கை முடிச்சா இந்த டே உருப்படியா இருக்கும்னு. அந்த ஒரு டாஸ்கை முதல்ல முடிங்க. நீங்க நிறைய டாஸ்க்ஸ் பண்ணி பிஸியா இருக்கிறது முக்கியம் இல்ல, உருப்படியா ஒரு முக்கியமான டாஸ்கையாச்சும் முடிச்சோமாங்கிறது தான் முக்கியம். ஹேபிட் 4, கன்சியூம் லெஸ், ரிஃப்ளெக்ட் மோர். நாள் முழுக்க நாம எதையாச்சும் பாட்டுக்கிட்டே இருக்கோம். காமெடி, மோட்டிவேஷனல் வீடியோஸ், ஷார்ட்ஸ், ரீல்ஸ்னு லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. ஆனா நம்மளோட growth ஆர் சக்சஸ் இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது வராது. பார்த்த விஷயத்த நிதானமா யோசிக்கும் போது தான் வரும். ஒவ்வொரு நாளும் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த நாள் இன்னைக்கு எனக்கு என்ன கத்துக் கொடுத்துச்சேன்னு உங்களை நீங்களே கேளுங்க. இந்த கேள்வி நீங்க பார்த்தது கேட்டதை விட உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கும். ஒரே ஒரு கேள்வி, ஓஹோன்னு வாழ்க்கை. ஹேபிட் 5, பிராக்டிஸ் கிராட்டிடியூட். கிராட்டிடியூட் அதாவது நன்றியோடு இருக்கிறதுனா நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நடிக்கிறது கிடையாது. நம்ம வாழ்க்கையில ஏற்கனவே எதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கோ அதை கவனிக்கிறது. தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க தேங்க் பண்ற நினைக்கிற ஒரு விஷயத்தை நினைச்சு பாருங்க. ஒரு நல்ல மோமெண்ட், நீங்க பார்த்ததுல ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், இல்ல நீங்க பண்ண ஒரு சின்ன முயற்சி. உங்க மனசை நிறைவா வச்சுக்க கிராட்டிடியூட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். ஹேபிட் 6, ஸ்லோ டவுன் யோர் மைண்ட். இன்னையோட எமோஷன்ஸ் தான் உங்க தூக்கம் வழியா நாளைக்கு கடத்தப்படுது. அதனால தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்க மைண்டை ஸ்லோ டவுன் பண்ணுங்க. ஷார்ட்ஸ் பார்க்காதீங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பக்கம் போகாதீங்க, போனையே நோண்டாதீங்க, மத்தவங்களோட உங்களை கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க, டென்ஷனே ஆகாதீங்க. நாளைக்கு நாள் நல்லா விடியணும்னா இன்னைக்கு நைட் நல்லபடியா அமைதியா தூங்குங்க. உங்க வாழ்க்கை ஒரே நாள்ல ஒரேடியா மாறிடாது, அது டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். பொறுமை ரொம்ப முக்கியம். அமைதியா கன்சிஸ்டண்டா நீங்க செய்ய போற இந்த சின்ன சின்ன ஹேபிட்ஸ் கொஞ்ச நாள்ல உங்களை ஒரு நல்ல மனுஷனாவும் உங்க வாழ்க்கைய அழகாவும் மாத்திருக்கும். இந்த 6 ஹேபிட்ஸ்ல எதை நீங்க இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. உங்களுக்கே அது ஒரு ரிமைண்டரா இருக்கும்.